ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி உருட்டும் போது நம்ம ட்ரை மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு நம்ம தொட்டு தொட்டு தான் நம்ம உருட்டுவோம். அந்த மாதிரி நம்ம ட்ரை மாவு மீதப்படுற மாவுகளை வந்து நம்ம திரும்ப மாவோடு கொட்ட முடியாது, வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதுக்காக நான் சில பல வருடங்களுக்கு முன்னாடி யோசனை பண்ணி வாங்கினது தான் இது. நான் ஒரு ஷாப் போயிருந்தேங்க, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தது. அது வந்து எப்படின்னா கேக்குக்கெலாம் சுகர் டஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள பாக்ஸ் அது. அது பார்த்தீங்கன்னா $11 போட்டுருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு தோணுச்சு. பட் விலை வந்து பார்த்தீங்கன்னா $11 போட்டிருந்தாங்கங்க. சரி நம்ம ஆன்லைனில் எதுக்கும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கினது தான் இது. ஷாப்பியில் தான் செக் பண்ணி வாங்கினேன். சம்திங் $2 சம்திங் தான் இருந்தது. ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். இதுனா ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் முஸ்தபா போயிருந்தப்ப அதே மாதிரி ஒரு பாக்ஸ் பார்த்தேன். $11 போட்டிருந்த அதே அதே சைஸில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா 258க்கு நான் முஸ்தபாவில் பார்த்தேன். ரொம்ப சீப்பாகவும் இருந்தது. சில விஷயங்கள் நம்ம வந்து யோசிப்போம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் அது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நானும் பல வருடங்களுக்கு முன்னாடியே நானும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து சுகர்லாம் டஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த கேக்கில் அப்படியே டெக்கரேட் பண்ணுவாங்களா, சுகர்லாம் தூவுவாங்களா, அதுக்காக உள்ளது தான் இது. ஸோ அதை வந்து நம்ம மாவு தூவுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது நமக்கு, அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முஸ்தபால இருக்குதுங்க, 258க்கு இருந்தது. ஸோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. என்ன என் பாக்ஸோடு அது கொஞ்சம் நல்லா டைட்டாக கொஞ்சம் பெரிய பாக்ஸாகவே இருந்தது. பட் வந்து இப்போதைக்கு வேணாம் அப்படின்ட்டு ப்ரைஸ் மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன்.